friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Kanmani தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பொண்ணு பார்க்குற வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நான் ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய பேர் அந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மேக்கப் லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்ல போகிறேன். இவ்வளோ மேக்கப்லாம் வந்து போடணும்னு அவசியம் இல்லை பொண்ணு பார்க்குற அன்னைக்கு. பட் என்னமோ எனக்கு தோணுச்சு அன்னைக்கு அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு பிங்க் சாரீ போட்டிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவர் டூவாக இருந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ வளவலன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்துக்கிறேன். இந்த கிளென்சர் வந்து என்னோட ஃபேவரட் கிளென்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் மேல் இருக்குது. இது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் வந்து கிளென்ஸ் பண்ணும். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மேக்கப் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி கிளென்சர்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இந்த கிளென்சர் வந்து ஜென்டலாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்கு. இந்த மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு டச் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ மேக்கப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் டெய்லி பேசிஸில் கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கோம். ஏன்னா இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால. ஸோ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லிப்பையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் லிப் பாம் வச்சு. அடுத்ததாக வந்து இந்த டெர்மாவேவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். பாடி கேரும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ நம்ம ஷேவிங், வேக்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா பம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால இந்த லோஷன் யூஸ் பண்ணும்போது அந்த பம்ஸோ இச்சிங்னஸோ வந்து நம்மளுக்கு இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணணும் உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாக்மியோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து என்னோட ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணி காமிக்கும். ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு இந்த ப்ரைமர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக கன்சீல் பண்ணிக்க போறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து கன்சீலர் பண்ணிக்க போறேன். ஸோ மேக்கோட கலர் கலெக்டர் பேலட் எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட என்ன கன்சீலர் இருக்கும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்து என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் லைக் வாயை சுத்தி அண்ட் அண்டர் ஐஸ் கீழே, ஐலட்ஸ் மேல அண்ட் ஃபோர்ஹெட் மேல, ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கலரேஷன் இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு நிறைய இல்லாதனால இந்த மாதிரி அப்ளை பண்றேன். இல்லை நீங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணிட்டு பண்ணும்போது இன்னும் வந்து மேக்கப் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து NC சம்திங் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். ஸோ அதை எடுத்து ஒரு ப்ரஷ்ல ஆல் ஓவர் ஃபேஸ்ல வந்து டாட்டட் வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம ஃபவுண்டேஷன் ஒரு இடத்துல அதிகமாக போடுவோம், கம்மியாக போடுவோம். அதனால இது மாதிரி டாட் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக தெரியும். அதனால நான் ஆல் ஓவர் ஃபேஸ் அண்ட் நெக் அண்ட் இயர்ஸையும் மறக்கக்கூடாது. ஸோ அங்கேயே டாட் வச்சுட்டு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச், ஸோ நல்லா வந்து தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்சில் லைட்டாக வந்து டப்னு டேப் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகிடும். கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு, பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா செட்டிங் ஸ்ப்ரே வந்து லைட்டாக ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். நானே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் காஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்கில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ காது, நெக் எல்லாத்தையும் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து ஹூடா பியூட்டியோட டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ டிரான்ஸ்லூசன் பவுடர் லைட்டாக நான் கன்சீலர் எங்கே அப்ளை பண்ணணும் அங்கே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே லைட்டாக சும்மா அந்த மூடியில் ஒட்டியிருக்க பவுடர் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நிறைய பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து கேக்கி ஆகிற மாதிரி ஆயிடும். அதனால லிமிட் ஜஸ்ட் சும்மா அப்படி ஒப்புக்குன்னு அடிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டாக கன்சீலர் எங்கே அப்ளை பண்ணணும் அங்கே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் காம்பேக்ட். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷனை வந்து நம்ம செட் பண்ணணும். அண்ட் இந்த காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் காட்டும். அட் த சேம் டைம் ஃபவுண்டேஷனையும் வந்து நம்மளுக்கு செட் பண்ணும். ஸோ தட் ஃபவுண்டேஷன் ஸ்டே வந்து நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் இது பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஃபவுண்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட போகலாம். பட் நான் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்கின்னும் வந்து நல்லா கொஞ்சம் பிரைட்டாகவும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு சைடு ஸ்பூலியும் ஒரு சைடு வந்து பென்சிலும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ நம்ம எங்கே வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஸோ எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ
அங்கெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் டூ பண்ணல, லைட்டாக வந்து ஷேப்பும் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வந்து பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து அந்த ஐப்ரோஸும் வந்து பண்ணிடுறேன். ஸோ நம்ம பென்சில் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி ஸ்பூலி வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக வந்து வரும். ஸோ அந்த ஸ்டெப்பையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன். ஸோ 2 ஐப்ரோஸும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிக்காக்கேயோட சுகர் கோட் அப்படின்ற ஒரு பேலட்ல இருந்து இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் அவுட் அண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஒரு வி மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அங்கேயும் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த கண்ணிலையும் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். அண்ட் இன்னொன்று எக்ஸஸை வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஐ மேக்கப் நல்லா இருக்கும். அண்ட் செகண்டாக காமிச்சு பார்த்தீங்களா ஒரு மாதிரி பாபி பிங்க், ஃபியூஷியா பிங்க் மாதிரி ஒரு கலர். ஸோ அந்த கலர் எடுத்து ஐ லிப்ஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஐ மேக்கப் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்ச கலர் எடுத்து ஐ வாட்டர் லைன் கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்ன ஆகுனா கண் எம்டியாக தெரியாமல் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிறேன், ஒரு மாதிரி மெட்டாலிக் ஷேடு. ஸோ அதை எடுத்து நான் கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் பிக்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஷிம்மரி ஷேட்ஸ்லாம் வந்து நம்ம கையில் ப்ரஷ்ஷை விட கையில் பண்ணும்போது இன்னும் வந்து பிக்மெண்ட் நல்லா இருக்கும். அதுக்கு தான் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு நான் அப்ளை பண்ணிடுறேன். 2 கண்ணிலையும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நல்லா இருக்கா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸஸ் கனடாவோட லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லாவே இருக்கும், ஸ்டேவும் நல்லா இருக்கும், ப்ளஸ் நல்லா டார்க்காகவும் இருக்கும். இதை வச்சு ஒரு விங், ரொம்ப ஓவர் விங்லாம் இல்லாமல் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஏதோ ஒரு சும்மா ஒரு விங் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நல்லா கேப் இல்லாமல் அழகாக வந்து 2 கண்ணிலையும் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் மாமாவத்தோட கோல் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறோம்னா ஃபுல் காஜல் அப்ளை பண்ணாமல் அவுட்டர் கார்னரில் வந்து நல்லா திக்காகவும் இன்னர் கார்னரில் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓரளவு செட்டில்டாக பண்ணிட்டு அண்ட் அப்போ வாட்டர் லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா கேப் தெரியும், ஸோ தட் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ மறக்காமல் எப்பவுமே அப்போ வாட்டர் லைன்லேயும் வந்து காஜல் ஃபில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அண்ட் ஐலாஷஸ் கர்லர் எடுத்து ஐலாஷஸை வந்து கர்ல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். அப்போ தான் நல்லா பாப் அப் பண்ணி தரும் ஐஸ். ஸோ மஸ்காராக்கு வந்து லாரியல் பாரிஸோட லாஷ் பாரடைஸ் மஸ்காரா எடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கோட் மட்டும் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ஃபால்ஸ் லேஷஸ்லாம் அப்ளை பண்ணல, ரொம்பவும் வேண்டாம் அப்படின்றதுனால ஒரு கோட்டே நல்லா வந்து திக்காக வந்து கொடுத்துட்றேன். ஸோ பார்த்து வந்து கொடுங்க, மேலே அந்த ஐஷேடோ மேலாம் படிச்சுன்னா டபுள் வேலையாயிடும், அதனால் பார்த்து கொடுக்கணும். ஸோ 2 கண்ணிலே பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் மேக்ல இருந்து காம்பேக்ட் பவுடர், இது கொஞ்சம் டார்க் ஷேட் NW45 நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து எனக்கு இந்த ஷேட் வந்து கான்டோருக்கு ஒர்க் ஆகும், ஸோ பிரான்சராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதை எடுத்து லைட்டாக என் போண்டா மூக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஷேப் தெரியும் மூக்கு. அண்ட் அந்த சீக் போன்லையும் பண்ணிக்கிட்டு அந்த ஜா லைன்ஸ்லையும் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஒரு ஸ்கல்ப் லுக்கும் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போ தான் அப்படியே ஃபவுண்டேஷன் அடிச்சு அப்பிட்டு இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு ஷேப் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்கும். அண்ட் கலர் பாரோட ஒரு பிளஷ், இந்த ஷேடு வந்து சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ பிளஷ் கொஞ்சமாக எடுத்து எப்பவுமே டேப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால டேப் பண்ணிட்டு எக்ஸஸ் வந்து டேப் பண்ணிட்டு அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணணும். இல்லைனா வந்து 2 பேரும் சேர்ந்து மூஞ்சில் குத்துனா வீங்கிரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். அதனால நல்லா பிளெண்ட் பண்ணதான் அது ஒரு பிளஷ் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து மேப்ளினோட மாஸ்டர் குரோமா, இந்த ஷேட் வந்து மோல்டன் கோல்டோ சம்திங் ஒரு கோல்டு ஷேட் இருந்துச்சு. ஸோ அந்த ஷேட் எடுத்து நான் ஒன்லி ஹை பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணல, அந்த சிக் போன் கிட்ட மட்டும் வந்து நான் ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக. அங்கே மட்டும் ஓவராக எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால என் லிப்ஸ்டிக் தேடினேன். அண்ட் லிப் லைனருக்கு வந்து கே பியூட்டியோட ஒரு பிங்க் ஷேடு ஃபியூஷியான்ட்டு ஏதோ முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு சத்தியமாக தெரியல, வரதுட்டேன். ஸோ அந்த ஷேட் எடுத்து என்னோட லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் லிப்ஸ்டிக் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ ஹெச்டி லிப்ஸ்டிக், இந்த ஷேடு வந்து மேக்னெட்டிக். ஸோ அந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து ரொம்ப பிங்கிஷாகவும் இல்லாமல் இதுவாக இல்லாமல் ஒரு மாதிரி சட்டில்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஐ மேக்கப் அதிகமாக போட்டதுனால இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேட் போயிடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு பேக்கோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ண வேலை வந்து ஒழுங்காக இருக்கணும்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்தாதான் வந்து மேக்கப் வந்து நிற்கும். ஸோ அடிச்சுட்டு அப்படியே காத்தார விட்டுறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்க போகிறோம். அண்ட் நான் அன்னைக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிளம்பியிருந்தேன். ஹேர் டூ எல்லாமே வந்து பக்காவா, ஜுவல்ஸு அதெல்லாம் வந்து போட்டிருந்தேன். இப்போது சரி இப்போதைக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்து போட முடியல அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் நார்மலாக போட்டிருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன். அந்த ஜுவல்லரிஸோட பார்க்கும்போது வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஜுவல்லரியோட லைக் ஜுவல்லரி போடல நான், ஸோ இது வேற மாதிரி இருந்திருக்கும். பட் சேம் மேக்கப் அப்படியே அன்னைக்கு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன்.
ஸோ எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, எதுவுமே போட்டு காட்டல அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் கூட ஈவன் போடல. ஸோ சாரி ஃபார் தட். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். நல்லா இருந்துச்சு மேக்கப்பு. சில பேர் ஓவரா இருந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தது, நான் போட்டேன். ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye. Take care.